இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய ஸ்ரீலீலாவோட சேர்ந்து ஒரு லவ் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. அந்த வரக்கூடிய சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து அவருக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அதர்வாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்ரீலா கேரக்டர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா படத்தில் வரக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இறுதி சுற்று ஹீரோயின் சொல்லலாம், அண்ட் சூரரை போட்டு ஹீரோயின் சொல்லலாம். அந்த பொம்மி கேரக்டர், அந்த பேக்கரி, அது வந்து எப்படி ட்ராவல் ஆகி வராங்க. அண்டு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி எப்படி வந்து ஹீரோ வளர்ச்சி வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து ஹீரோயினோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப பேரலாக வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்ரீலீலா கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா வராங்க அண்ட் ஏதோ ஒன்று ஃபோனில் பேசுகிறாங்க அண்ட் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, லவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து என்னவோ கொடுத்துருக்காங்க. பட் ரெகுலராக இருக்கக்கூடிய சுதா கொங்கராக்கு உண்டான டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து பெருசாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் அவங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் மூவி சூரரை போட்டுலாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊரில் எல்லா வயசான பாட்டிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்துட்டு ஒரு 5-6 பாட்டியை கூப்பிட்டு வந்து உட்காந்து போஸ்ட் ஆஃபீஸ் சீன் ஆகட்டும் அண்டு 2-3 சீன் ஆகட்டும் அதிலலாம் வந்துட்டு பேச வச்சு அண்டு வயசானவங்களுக்கு வந்துட்டு அவங்க சேம் டெம்ப்ளேட் அந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து நிஜமாவே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவி கே சந்திரனோட சினிமோட்டோகிராஃபி நிஜமாவே வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா வந்துட்டு பக்காவாக வந்து என்ன நரேஷனுக்கு வேணுமோ அதை கொண்டு வந்திருக்காரு. பட் அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு படத்தை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து அப்படி அப்லிப் பண்ணிட்டு கூட்டு போய் வச்சிருப்பாப்ல. சிவா வந்து மேலே ஒசரத்தில் நின்று ஒரு பெருசாக வந்து இன்டர்வல் வந்து காமிச்சு விட்டுருப்பாங்க. பிரேக் போயிட்டு வந்து டக்குன்னு வந்து உட்காந்தா லவ் சாங்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த தாட்டில் வந்து பண்ணாங்க அப்படி அதுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடியுமே அந்த லவ் போர்ஷன் லவ் சாங்குமே ஏண்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி இதோட முடிச்சுட்டு உண்மையிலே வந்து கதைக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து உட்காரவும் டக்குன்னு லவ் சாங்கை தூக்கி வச்சுருக்காங்க. அதுவே என்னடா இப்படி எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி தாட் ப்ராசஸில் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருந்தது. என்ன மாதிரி நீங்களும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.